ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னோமெட்ரிங்கிற சாப்டரோட ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதில் இருக்க டாபிக்ஸ்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் நீங்கள் கொஷினே அட்டன் பண்ணாமன்றதுனால கொஞ்சம் கொஷின்ஸும் போட்டு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரிக்னோமெட்ரினா என்ன? இது ரொம்பவே ஒரு புது கான்செப்ட் 10th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வருது. இதை பேஸ் பண்ணி 11th and 12th நிறைய அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிக்னோமெட்ரியோட பேசிக்ஸை நம்ம தரவு பண்ணிக்குவோம். அதனால தான் நிறைய பேருக்கு வர பிரச்சனை. ஸோ ட்ரிக்னோமெட்ரி அப்படிங்கிறது மோர் சிமிலர் டு ஜாமெட்ரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஸோ ஜாமெட்ரியில் நம்ம என்ன படித்தோம்னா சர்க்கிள்ஸ், ஸ்கொயர்ஸ், இந்த மாதிரி ரெக்டாங்கிள்ஸ், இந்த ஷேப்ஸ்லாம் எடுத்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி படித்தோம். அதே மாதிரி ஜாமெட்ரிலேயே ட்ரையாங்கிள்ஸ் பற்றி படித்தோம். பட் ட்ரிக்னோமெட்ரியில் மோர் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இன்னும் டீப்பாக ஒரு ட்ரையாங்கிளை பற்றி படிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன எடுக்கிறோம், ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். அதுவும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா எந்த ட்ரையாங்கிளை வேணாலும் நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக மாற்றிக்க முடியும். இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பற்றி படித்தாலே போதுங்கிறதுனால நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். ஸோ இதில் என்ன படிக்க முடியும், என்ன இருக்கோ அதான் சார் படிக்க முடியும். அப்போ ட்ரையாங்கிள் என்ன இருக்கு, சைடு இருக்கு, ஆங்கிள் இருக்கு. ஸோ இந்த ஆங்கிள் 90 டிகிரி நம்மளுக்கு தெரியும், இந்த சைடு வந்து நம்மளுக்கு ஹைபோட்டென்யூஸ் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சது. அப்போ நம்மளுக்கு எதெல்லாம் தெரியாது அப்படின்னா, இந்த ஆங்கிள் நம்மளுக்கு தெரியாது, தென் இந்த ஆங்கிள் நம்மளுக்கு தெரியாது, இந்த சைடு நம்மளுக்கு தெரியாது, இந்த சைடு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதை பற்றியெல்லாம் கம்பைன் பண்ணி வரக்கூடிய ரேஷியோஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும். ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இந்த சைடை வந்து, ஸோ நான் இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஆங்கிளாக வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஆங்கிள் வந்து எக்ஸ், ஒய், இசட் என்ன வேணால் வைக்கலாம். பட் நாம் வந்து ஆங்கிளுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச வார்த்தை தீட்டா. ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம், தீட்டாங்கிற வார்த்தையை வச்சு ரெஃபரன்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆங்கிள் தீட்டால இருந்து நம்ம அங்கே போய் நின்று பார்த்தோம்னா இந்த சைடு வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் சைடாக வரும். அப்போ நம்ம இந்த சைடுக்கு என்ன பேர் வச்சிருவோம்னா ஆப்போசிட் சைடு, ஆப்போசிட் சைடு ஆஃப் தீட்டா. இப்போ அதே ஐடியாவை நம்ம மறுபடியும் இந்த சைடுக்கு அப்ளை பண்ணோம்னா, ஸோ நம்ம போய் தீட்டாவில் போய் திரும்பி நிற்க போகிறோம். நின்றுட்டு பார்த்தா இது நம்ம கூடயே நிற்குது. அப்போ இதை வந்து நம்ம அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம், அட்ஜசன்ட் சைடு. ஸோ இப்போ இந்த மூணு சைடு ரிலேட் பண்ணோம். ஸோ நம்ம என்னென்ன ரேஷியோஸ்ல எடுக்க முடியும். ஸோ இப்போ ஆப்போசிட் பை ஹைபோட்டென்யூஸ் எடுக்க முடியும். ஸோ ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன். இந்த ஆப்போசிட் சைடு வந்து ஒரு 3, அட்ஜசன்ட் சைடு வந்து ஒரு 4, ஹைபோட்டென்யூஸ் சைடு வந்து ஒரு 5. இது வந்து ஒரு பைத்தகோரியன் ட்ரிப்லெட். ஸோ இது வந்து நம்ம ஒரு உதாரணமாக இந்த ட்ரையாங்கிளுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ரேஷியோ ஆப்போசிட் பை ஹைபோட்டென்யூஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஆப்போசிட்டோட வேல்யூ 3 சார், ஹைபோட்டென்யூஸ் வேல்யூட வேல்யூ 5 சார். இப்போ 3/5 தான் ஆப்போசிட் பை ஹைபோட்டென்யூஸ். அடுத்து நான் வந்து இந்த ட்ரையாங்கிளை வச்சு நான் ஏதோ ஒரு வேலை பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் அடுத்த நிறைய ரேஷியோஸ் இருக்கணும், எல்லா ரேஷியோஸையும் எடுத்து படிக்கணும். அப்போ அட்ஜசன்ட் பை ஹைபோட்டென்யூஸ் அப்படின்னு இன்னொரு ரேஷியோ இருக்கு. அது வந்து எவ்வளவா இருக்கும், 4 வந்து அட்ஜசன்ட், 5 வந்து ஹைபோட்டென்யூஸ். ஸோ 4/5. அதுக்கப்புறம் இன்னொரு ரேஷியோ எடுக்கலாம். இதுனா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இப்போ ஆப்போசிட் ஹைபோட்டென்யூஸ் எடுத்துட்டோம், அட்ஜசன்ட் ஹைபோட்டென்யூஸ் எடுத்துட்டோம். வேற என்ன நம்ம காம்பினேஷன் பண்ண முடியும்னா ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் பண்ண முடியும். அப்போ அப்படி ஒரு காம்பினேஷனையும் எடுத்துப்போம், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ இந்த ரேஷியோஸ் எல்லாம் எடுத்துட்டோம். அப்போ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் வந்து 3/4. ஸோ இந்த ரேஷியோஸ்லாம் எடுத்துட்டு நான் இந்த ட்ரையாங்கிள் பற்றி படிச்சுட்டே இருக்கேல, நான் எல்லா நேரமும் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கேன் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், அட்ஜசன்ட் பை ஹைபோட்டென்யூஸ், இப்படிலாம் சொல்லிட்டே இருந்தால் உங்களுக்கு வந்து பேர் ரொம்ப பெருசாக இருக்கு. ஸோ மேக்ஸ் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சிஃபுல்லாக சின்னதாக பேர் வைக்க போகிறாங்க. ஸோ அந்த விதமாக அவங்க பேர் வச்சு இந்த ஆப்போசிட் பை ஹைபோட்டென்யூஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு தான் அவங்க என்ன பேர் கொடுக்குறாங்கன்னா சைன் ஆஃப் தீட்டா. ஸோ இது எல்லாமே ஏதோ ஒரு மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட வேர்ட்ஸ். நம்ம ரிமைண்ட் பண்ண வேண்டியது சைன் அப்படிங்கிற ரேஷியோ வித் ரெஸ்பெக்ட் எந்த ஆங்கிள் எடுக்கணும்னு இருக்கு. இப்போ இந்த ஆங்கிளுக்கு பேர் வைக்கல, இந்த ஆங்கிள் வச்சு பார்த்தா எல்லாமே மாறும். இப்போ இந்த ஆங்கிளை வச்சு நம்ம பார்க்கல, இந்த ஆங்கிள் பேர் நம்ம தீட்டான்னு கொடுத்தா இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட், இது ஹைபோட்டென்யூஸ்னு வச்சிருக்கோம். அப்போ சைன் ரேஷியோ ஆஃப் ஆங்கிள் தீட்டா தான் ஆப்போசிட் பை ஹைபோட்டென்யூஸ். அட்ஜசன்ட் பை ஹைபோட்டென்யூஸ் தான் என்னது, காஸ் சைன் ஆஃப் தீட்டா, அதாவது கோசைன் அப்படின்னு ஃபுல்லாக சொல்லணும். நாம ஷார்ட் ஃபார்மா, ஏன்னா மேக்ஸ்க்கு எப்பயுமே ஷார்ட் ஃபார்ம் தான் தேவை, டக்குன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா அதனால தான் இந்த பேர்களே வைக்கிறோம். இப்போ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டை, சரி ஆப்போசிட் அட்ஜசன்ட் பை ஹைபோட்டென்யூஸை நம்ம காஸ் தீட்டான்னு சொல்லலாம். அடுத்த ரேஷியோ தான் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பேர் வைக்க போறோம்னா டான் தீட்டா அப்படின்னு வைக்க போறோம். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் பேர் தான். ஆக்சுவலாக ஃபுல் பேர் வந்து
எல்லாத்துக்கும் சைன், அதுக்கப்புறம் கோசைன், அதுக்கப்புறம் டான்ஜென்ட். ஸோ நம்ம மறுபடியும் சோம்பேறிக்கு என்ன பண்ணுவோம், மொதல் 3 வார்த்தையை மட்டும் எடுத்துப்போம். ஏன்னா லைக் எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்க முடியாது. அட்லீஸ்ட் சைனுக்கு ஓகே, பட் அடுத்தடுத்த வார்த்தை பெருசாகிட்டே போகிறதுனால இந்த மொதல் 3 லெட்டர்ஸை மட்டும் எடுத்து நாம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் நான் இப்போ இந்த ட்ரையாங்கிளை பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், போய் ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ்னு சொல்ல வேண்டியதில்லை. சைன் ரேஷியோ தான் ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ், பேசுகிற ஆங்கிள் தீட்டா. ஸோ சைன் தீட்டா அப்படின்னு மட்டும் நான் பேசுகிறேன். அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு இங்கே எவ்வளோ வரும், ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ். அப்போ ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து 3a, ஹைப்போடென்யூஸ் வந்து 5. ஸோ நான் இனிமேல் என்ன பண்ணுவேன்னா, ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ், அட்ஜசன்ட் பை ஹைப்போடென்யூஸ்னு பேசாமல் சைன் தீட்டா, கொசைன் தீட்டா ஆர் காஸ் தீட்டா அண்ட் டான் தீட்டா இப்படி மட்டும் பேசுவேன். அண்ட் இப்போ இதே ஒரு யூனிட் சர்க்கிள் எடுத்து இதோட மிரர் அல்ல ஒரு ரிவர்ஸாக நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு இன்னொரு 3 ரேஷியோ கிடைக்கும் இதே மாதிரி. ஸோ சைனோட ரிவர்ஸ் வந்து கொசீக்கண்ட், which is 1 by sin theta. ஸோ இதுதான் வந்து ஸோ இது எல்லாமே ரிலேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ ஆர் ரேஷியோஸ். இது கொசைனுக்கு வந்து சீக்கண்ட் தீட்டா, which is equal to 1 by cos theta, and then tangent theta 1 by cos theta ன்னு எழுதிடலாம். ஸோ காட்டுங்கிறது என்னன்னா கோடான்ஜென்ட், டான்ஜென்ட் சைன் மாதிரி கொசைன் வருது, டான்ஜென்ட் மாதிரி கோடான்ஜென்ட் வரும், அதை நம்ம காட் தீட்டான்னு சொல்லிக்கலாம். ஸோ மொத்தம் 6 ரேஷியோ இருக்கு. அதை நான் கொஞ்சம் நீட்டாக இங்கே எழுதிடுறேன், ஏன்னா நீங்கள் உங்கள் நோட்டில் வந்து எழுதிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, அதுக்கப்புறம் இதோட ரிவர்ஸ். அப்போ சைன் தீட்டா 1 by sin தீட்டா வந்துச்சுன்னா வரப்போகிறது கொசீக்கன் தீட்டா. ஸோ இதெல்லாம் நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ரேஷியோஸ் இன்னும் டெப்த்தாக பார்ப்போம். காஸ் தீட்டாங்கிறது சீக்கன் தீட்டா, டான் தீட்டாங்கிறது காட் தீட்டா. ஸோ இதோட ரிவர்ஸ். இப்போ கொசீக்கன் தீட்டானா என்ன, 1 by sin தீட்டா. சீக்கன் தீட்டானா என்ன, 1 by cos தீட்டா. காட் தீட்டானா என்ன, 1 by tan தீட்டா. ஸோ இந்த ரேஷியோஸ் மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி வச்சுங்கிறது நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஸோ நான் ஜஸ்ட் ரிவைஸ் தான் பண்ணுறேன். அண்ட் தென் நம்ம செகண்ட் டாபிக்கு போவோம், விச் இஸ் ரேஷியோஸ் அண்ட் தேர் வேல்யூஸ் பிட்வீன் 0 டிகிரி. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு டேபிள் மாதிரி இப்போ போடுறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த டேபிள் வந்து நான் இங்கே போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஜஸ்ட் ரிவைஸ் மட்டும் பண்ணுறேன். ஒரு சிம்பிள் ட்ரிக் வேணால் சொல்கிறேன். sin theta by cos theta பண்ணீங்கனாலே tan theta வருங்கிறது ஃபார்முலா அப்ளை பண்ணால் 0 by 1 0, 1 by 2 by root 3 by 2, இந்த 2 ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 by root 3. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். tan theta வந்துருச்சுன்னா cos theta வந்துடும். இந்த ரெண்டு ரேஷியோ இருந்தால் சீக்கண்ட் அண்ட் கொசீக்கண்ட் ஞாபகம் வந்துடும். அண்ட் அதே மாதிரி sin thetaவும் cos thetaவும் எக்ஸாக்ட் ரிவர்ஸில் வருவாங்க. 0 இங்கே இருந்தால் 0 இங்கே இருக்கும், 1 by 2 இங்கன்னா 1 by 2 இங்கே, 1 இங்கே 1 இங்கே. ஸோ sin வந்து 0 to 1 போகும், cos வந்து 1 to 0 வரும். அண்ட் எல்லா வேல்யூமே எக்ஸாக்ட் ரிவர்ஸ். sin 30 equal to cos 60. இது எல்லாமே நம்ம ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரேஷியோஸ்ல படிப்போம். இப்போதைக்கு இந்த வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா கொஸ்டின்ஸ் எப்படி தெரியுமா வரும், லைக் sin ஸ்கொயர் 30 பிளஸ் cos ஸ்கொயர் 60 இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இது வந்து 1 மார்க்ல 2 மார்க்ல வர சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு sin 30 வேல்யூ தெரியும், cos 60 வேல்யூ தெரியும். பட் நீங்க ரிலேஷன்ஷிப் படிக்கையில உங்களுக்கு தெரிஞ்சது ரெண்டுமே ஒரே வேல்யூ 1 by 2 அப்படின்னு. ஸோ cos 60 1 by 2, sin 30 1 by 2. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு இந்த வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுல. அது போக போக இது உங்களுக்கு அப்படியே பழகிடும். ஸோ இப்போ இது பேஸ் பண்ண கொஷின்ஸ் நம்ம வந்து வரையில இந்த மாதிரி கொஷின்ஸ் எடுத்து நாம போட்டுருவோம். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ரேஷியோஸ். இப்போ நம்ம 6 ரேஷியோ பார்த்தோம். என்னென்ன, சைன், காஸ், tan. இது 3 மெயின். இது 3ஓட ரெசிப்ரோக்கலா மற்ற ரேஷியோஸ் நம்ம பார்த்தோம். ஸோ சைன் தீட்டா, காஸ் ஆஃப் ஆங்கிள் தீட்டா, tan தீட்டா. ஸோ இதோட ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம நேரா போறோம், அப்போ சைன் காஸ் tan வந்துருச்சு. அதோட ரிவர்ஸ் அதோட மிரர் தான் என்னதுன்னா அடுத்த 3 ரேஷியோஸ். ஸோ சைன் தீட்டாவோட மிரர் இல்லைன்னா ரிவர்ஸ் வந்து 1 by cosecant theta. ஸோ 1 by secant theta and then 1 by cot theta. ஸோ இதெல்லாமே இதோட ரெசிப்ரோக்கல்ஸ்.
ஸோ பேசிக்காக ட்ரையாங்கிளை நம்ம மாற்ற மாட்டோம், பட் நாம பார்க்க போற ரேஷியோஸை அப்படியே ரெசிப்ரோக்கலா எடுத்துப்போம். ஸோ இது இந்த 3 ரிலேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதே மாதிரி tan தீட்டா அப்படிங்கிறது sin தீட்டா பை காஸ் தீட்டா. இது எல்லாத்துக்குமே வந்து லைக் டெரிவேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஆனால் ஒன் ஷாட்ல அதை போட்டு நான் ஒரு 2 மணி நேரம் வீடியோவை பண்றதுல நீங்க யாரும் ஃபுல் வீடியோ பார்க்க மாட்டீங்க. அண்ட் உங்களுக்கு நிறைய டைம் இந்த சாப்டர் இருந்துச்சுன்னா மற்ற சாப்டர் பார்க்க முடியாது. ஸோ நான் ஜஸ்ட் ஃபார்முலாஸ் மட்டும் எழுதுறேன். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்று தெரியும், இன்னொரு ரிலேஷனும் இருக்கு. அதாவது சைன் வந்து நம்ம இங்க சொன்னோம், sin 30 இஸ் ஈக்குவல் டு காஸ் 60 அப்படின்னு. இது எதுல இருந்து வருது அப்படின்னா sin ஆஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சைன் அப்படிங்கிற இந்த ஃபுல் வேர்டோட கோசைன் அப்படிங்கிறது இதோட ஃபுல் வேர்ட். ஸோ நம்ம இங்க இருந்து இப்படி போறதுக்கு பதிலாக கோசைனுங்கிறது அதோட எக்ஸாக்ட் ரிவர்ஸ். இப்போ இதை வந்து நம்ம மிரர்னு வச்சுக்குவோம், இதை வந்து நம்ம ரிவர்ஸ்னு வச்சுக்குவோம். ஸோ சைன் ஆஃப் தீட்டா எப்பயுமே காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா. அந்த யூனிட் சர்க்கிள் நம்ம படித்தோம். ஸோ நான் இதை மறுபடியும் எல்லா டாப்பிக்கும் ரிவைஸ் பண்றேன். எதையுமே நான் ஃபுல் டெப்த் கொடுக்கல. ஸோ கொஷின்ஸ் தான் மெயினாக பார்க்க போறோம். ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ரேஷியோக்கு எழுத முடியும். சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா மாதிரியே சீக்கென்ட்டுக்கும் எழுதலாம், கொசீக்கென்ட்டுக்கும் எழுதலாம். secant theta equal to cosecant of 90 minus theta. ஏன்னா இந்த sin sec tan இது மூணு ஒரு ரேஷியோ, cosecant cos and then cotangent மூணு ஒரு ரேஷியோ. இதே மாதிரி tan thetaக்கும் நம்ம எழுதலாம். ஸோ tan theta is equal to cot of 90 minus theta. ஸோ இதெல்லாம் தான் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ். இந்த ரிலேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டி பேஸ் பண்ண கொஸ்டின் சால்வ் பண்ணல ஐடென்டிட்டிஸ் மட்டும் பத்தாது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில ட்ரிக்ஸ் லைக் tan theta equal to sin theta by cos theta இதெல்லாமும் நாம அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்கு பேஸ் பண்ண ஐடென்டிட்டி ப்ரூஃப் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஐடென்டிட்டிஸ் மூணும் நம்ம எப்படி டிரைவ் பண்றது அப்படின்னு மட்டும் காட்டுறேன். ஸோ இந்த ரிலேஷன்ஸ் எல்லாமே உங்களோட நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணல நம்மளுக்கு நிறைய தேவைப்படும். அண்ட் இப்போ இந்த ஐடென்டிட்டிஸ் பார்ட்டை பார்த்துருவோம். நிறைய பேர் வந்து சில கொஸ்டின்ஸ் அப்படியே விட்டுறீங்க, அட்டெண்டே பண்றது இல்லை. அப்படிலாம் பண்ணீங்கன்னா ஒரு 3 மார்க் இல்லை 5 மார்க் அப்படியே உங்களுக்கு போயிடும். தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. இந்த ஐடென்டிட்டிஸ் ஞாபகம் வச்சுக்கிறது வந்து நிறைய பேருக்கு டஃபா இருக்கு. ஏன்னா நீங்க மக்க படிக்க பாக்குறீங்க, அப்படி பண்ணா வராது. ஸோ நம்ம இந்த கிளியரா அது என்ன அப்படின்னு ஒரே ஒரு தடவை நான் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலா ஒன் ஷாட்ல பண்ண வேணாம்னு நினைச்சேன், பட் நிறைய பேர் புரியவே இல்லை அப்படிங்கிறனால பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஒரு யூனிட் சர்க்கிள் எடுக்கிறோம். ஸோ ஆக்சிஸ் போட்டுக்குவோம். ஸோ இந்த யூனிட் சர்க்கிளில் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் எக்ஸ் ஆக்சிஸ் இது. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன எடுக்கிறோம், எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு. ஸோ நம்ம ஒய்ங்கிற ஒரு டிஸ்டன்ஸாக வச்சுக்கலாம். ஜஸ்ட் 2 வேரியபிள்ஸை நம்ம அச்சீவ் பண்ணுறோம். அண்ட் இப்படி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துச்சுன்னா இது ஹைப்போடென்யூஸ்னு தெரியும். ஸோ அப்போ இந்த லைன் என்ன ஆயிரும், ஹைப்போடென்யூஸ். அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு இது வந்து ஹைப்போடென்யூஸ் இல்லையா? அப்ப எக்ஸ் ஒய் ஹெச் அப்படிங்கிற 3 விஷயம் இருக்கு. ஸோ நம்மளுக்கு சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா இதெல்லாம் நம்ம எடுத்தோம் இல்லையா? அதை திருப்பி எடுப்போம் வித் த சேம் ரெஃபரன்ஸ் ஆங்கிள். இதே ஆங்கிளே நான் ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கிறேன். அண்ட் இதை வந்து நான் ஒரு பெரிய பிக்சரா இங்க உங்களுக்கு கொஞ்சம் போடுறேன், ஸோ தட் உங்களுக்கு தெளிவா தெரியும் அப்படின்னு. ஸோ அந்த யூனிட் சர்க்கிள்குள்ள இருக்கக்கூடிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னா எக்ஸ் ஒய் ஹெச் and then reference angle theta. So இப்ப sin theta என்னவா இருக்கும், sin theta என்ன சார், opposite by hypotenuse. So அதான் sin theta, opposite by hypotenuse. இப்ப இங்க opposite side என்ன, y, hypotenuse என்ன வச்சிருக்கோம், h. அப்ப sin theta equal to y by h. அந்த இதே மாதிரி cos theta இருக்கும். So இப்ப நம்ம thetaங்கிற ஆங்கிள் போய் நின்னுட்டோம்னா cos thetaங்கிறது adjacent by hypotenuse. அப்ப என்ன வரும், cos theta, cos theta x by h ன்னு வரும். ஓகே. அண்ட் இப்ப நாம இதெல்லாம் மறந்துட்டு நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கு போவோம். இப்ப நம்மளுக்கு இந்த விஷயம் தெரியாது, sin square theta plus cos square theta equal to 1ன்னு. பட் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும், அதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல பைத்தகோரஸ் தியரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அது என்ன சொல்லுவோம், a square plus b square equal to c square. இந்த ட்ரையாங்கிளுக்கு சொல்லணும்னா x square
plus y ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் இல்லையா? இப்போ இந்த ஹெச் ஸ்கொயரை நான் அப்படியே லெஃப்ட் சைட் கொண்டு வந்துட்டேன்னா என்ன ஆகும்? இதை நான் அழிச்சு இந்த சைடு வச்சிடுறேன். ரெண்டு ரேஷியோவும் இந்த சைடு இருக்கட்டும். சைன் தீட்டா ஈக்குவல் டு y பை ஹெச் அப்படின்னு இருக்கும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் இருக்குது. ஹெச் ஸ்கொயரையும் நான் ஆர்ஹெச்எஸ் சாரி எல்ஹெச்எஸ் கொண்டு வந்துட்டேன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 வரும். இந்த ஹெச் ஸ்கொயர் இன்சைட் வந்துச்சுன்னா 1 ஆயிரும். இப்போ இந்த எக்ஸ் பை ஹெச் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? அதே மாதிரி இதை என்ன எழுதலாம்? ஒய் பை ஹெச் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்போ ஈக்குவல் டு 1 இருக்கு. இப்போ நிறைய பேர் இதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. காஸ் தீட்டா என்னது? எக்ஸ் பை ஹெச் அந்த யூனிட் சர்க்கிள்ல. சைன் தீட்டா என்னது? ஒய் பை ஹெச். அப்போ எக்ஸ் பை ஹெச்சுக்கு பதிலாக நான் என்ன எழுதிடுவேன்? காஸ் தீட்டா அப்படின்னு எழுதுவேன். ஸோ அந்த ஸ்கொயரோட எழுதுறது என்ன ஆயிரும்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் ஒய் பை ஹெச்ங்கிறது நான் அப்படியே என்னன்னு எழுதிடலாம்? சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த டெரிவேஷன்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை, நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் இதில் அப்படியே கொஸ்டினை அட்டன் பண்ணாமலே விட்டுடுறீங்க. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. சரி சார், ஒரு டெரிவேஷன் சொல்லிட்டீங்க, அடுத்து இதே மாதிரி ஒவ்வொன்றையும் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லை ஒவ்வொன்றையும் பார்க்கணுமானா இல்லை. இப்போ இந்த டெரிவேஷன் இருக்கு இல்லையா, சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு, இதை வந்து நீங்க சைன் ஸ்கொயர் தீட்டாவை டிவைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இதை நம்ம அப்படியே சைன் ஸ்கொயர் தீட்டாவில் டிவைட் பண்ணோம்னா இதெல்லாமே தனித்தனியாக டிவைட் பண்ணும். இந்த சைடு 1 பை சைன் ஸ்கொயர் தீட்டா என்ன ஆகும்? சைன் ஸ்கொயர் பை தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா 1 ஆயிரும். எழுதிருக்கோமா? காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா காட் ஸ்கொயர் தீட்டா ஆயிரும். அண்ட் 1 பை சைன் ஸ்கொயர் தீட்டா இங்க இருக்கு, அது என்ன ஆயிரும்? கொசீகன் ஸ்கொயர் தீட்டாவா மாறிடும். இப்போ இதை நீங்க காஸ் ஸ்கொயர் தீட்டாவில் டிவைட் பண்ணீங்கன்னா டான் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1 ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவா மாறிடும். இந்த எந்த டெரிவேஷனுமே நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதே இல்லை. பட் உங்களுக்கு புரியுற வரைக்கும் இன்னொரு தடவை வேணாலும் ரீப்ளேவா போட்டு பாருங்க. ஸோ இந்த 3 ஐடென்டிட்டி ரொம்ப முக்கியம். இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ரேஷியோஸை நோட்ல எழுதி பார்த்துக்கோங்க. அதை நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ண வந்துடும். அண்ட் இந்த வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி சைன் தீட்டா 0 to 1, காஸ் தீட்டா அப்படியே ரிவர்ஸா வரும் 1 to 0 போகும். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் டான் தீட்டாங்கிறது சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, இது ரெண்டு டிவைட் பண்ணா கிடைச்சிடும். இது 3 ரெசிப்ரோக்கல் எடுத்தா அடுத்த 3 ரேஷியோ சைனுக்கு கொசீகண்ட், காஸ் தீட்டாக்கு சீக்கண்ட், டான் தீட்டா காஸ் தீட்டா, இது 3 வந்துடும். ஸோ இப்போ நம்ம ட்ரிக்னாமெட்ரியோட பேசிக்ஸ் பார்த்துட்டோம், ரேஷியோஸ் பார்த்துட்டோம், அதோட வேல்யூஸ் ஃப்ரம் 0 டிகிரி டு 90 டிகிரி பார்த்துட்டோம். ரிலேஷன்ஷிப் நான் முன்னாடி எழுதுனது நோட்ல எழுதிக்கோங்க. இந்த 3 ஐடென்டிட்டியும் புரியுற வரைக்கும் திருப்பி பார்த்துக்கோங்க. அந்த 3 ஐடென்டிட்டியும் ஒரு 2-3 வாட்டி எழுதி பார்த்துருங்க. இப்போ நாம கொஸ்டின்ஸுக்கு போவோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இது வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின். ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸோட ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து வரக்கூடிய ஒரு சிம்பிள் 1 மார்க் கொஸ்டின். So sin theta, if sin theta equal to a by b, then cos theta என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? sin theta is equal to opposite by hypotenuse. இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ நம்மளுக்கு தெரியும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல sin theta equal to a by b ன்னு கொடுக்குறாங்க. அப்ப நம்ம என்ன எழுதலாம்னா sin theta equal to opposite by hypotenuse is equal to a by b. அப்ப ஆப்போசிட் சைடு என்ன ஆயிரும்? a ன்னு வந்துரும், and ஹைபோடென்யூஸ் சைடு b ன்னு வந்துரும். சோ இது நமக்கு கொடுத்திருக்காங்க. and cos θ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம பைத்தகோரஸ் தியரம்க்கு வந்துருவோம். அதாவது ஆப்போசிட் ஸ்கொயர் plus adjacent square is equal to hypotenuse square. So இந்த பைத்தகோரஸ் தியரம் நமக்கு தெரியும். இப்போ இந்த adjacent square வந்து நம்ம ஒரு c ன்னு வெச்சுக்குவோம். அப்ப இது என்ன ஆயிடும்? c square வரணும். ஒரு அசம்ப்ஷனா சொல்றேன். அப்ப ஆப்போசிட் சைடு வந்து a. So opposite square பதிலா a ஓட ஸ்கொயர் which is a square plus நான் adjacent square let adjacent be c ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப இது என்ன ஆயிடும்? c square ன்னு வந்துரும். அந்த ஹைபோடென்யூஸ் என்ன கொடுத்திருக்காங்க? b. So b square ன்னு அர்த்தம்னா a square plus c square equal to b square. இப்போ இந்த c square எனக்கு வேணும் for adjacent by hypotenuse. Cos θ என்னது? Adjacent by hypotenuse.
இப்போ இந்த ஹைபோடென்யூஸ் நமக்கு தெரியும் bன்னு, ஆனால் அட்ஜசன்ட் தெரியாது. அது நம்ம பைத்தோகரஸ் தியரம் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ எனக்கு தேவை c, அப்போ c ஸ்கொயர் ஈக்குவல் டு b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் எடுத்தா c இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். அப்போ cos θ என்ன, ஸ்கொயர் ரூட் b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் பை b. இந்த ஆப்ஷன் இது கிடையாது, ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஆன்சருக்கு மேட்ச் ஆகுது. ஸோ இதுதான் cos θ. ஸோ இப்போ கொஷின் 2 அண்ட் இந்த கொஷின்ல இருந்து நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரேஷியோஸும் ட்ரிகோனோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸும் ஸ்டார்ட் ஆயிரும். இது வந்து ஒரு 3 மார்க் கேட்பாங்க, அதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி கொஷின்ஸ் ஒரு 3 மார்க்கா வரலாம். ஸோ இஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னு படிப்போம். இஃப் 1 plus sin square theta is equal to 3 sin theta into cos theta, then prove that tan theta equal to 1 or 1 by, என்ன கொடுத்துருக்காங்க, 1 plus sin square theta is equal to 3 times sin theta times cos theta. ஸோ இது கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா tan theta-வை 1 இல்லைன்னா 1/2ன்னு ப்ரூவ் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ tan theta 1 or 1/2ன்னு ப்ரூவ் பண்ணணும்னா முதல்ல tan theta நம்மளுக்கு கிடைக்கணும். அப்போ இந்த ஈக்குவேஷனை tan theta-க்கு நம்ம மாற்றணும். அப்போ எந்த ரிலேஷன் யூஸ் பண்ணாலும் யோசிச்சோம்னா யோசிச்சு நமக்கு tan theta is equal to sin theta by cos theta-ன்னு தெரியும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த LHS இந்த RHS நம்ம மாற்றோம்னா cos square theta-வில் டிவைட் பண்ணா ரெண்டு சைடுமே சொல்றேன் 1 by cos square theta plus sin square theta by cos square theta. இது என்னவா மாறிடும், tan square theta-வா மாறிடும். இதே சைடு நான் cos square theta-வை வச்சு டிவைட் பண்ணலாம், ஆர் sin square theta கூட ட்ரை பண்ணலாம். நான் டக்குனு cos square theta முன்னாடி இருக்கேன். அப்போ என்ன ஆகும், இந்த cos theta cos square theta கேன்சல் ஆகிட்டு sin theta by cos theta இருக்கும். அப்போ tan theta-ன்னு எழுதலாம். ஸோ இந்த ஐடியா ரிலேஷன்ஷிப்ஸோட ஐடியாவை யூஸ் பண்ணி தான் நாம ட்ரிகோனோமெட்ரிக் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணோம். ஸோ இது நான் 1 by cos square theta வந்து secant square theta-வா மாறிடும். ப்ளஸ் sin square theta by cos square theta வந்து tan square theta-வா மாறிடும். அதுக்கப்புறம் 3 sin theta by cos theta, இது வந்து cos theta-வும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3 times sin theta by cos theta நம்மளுக்கு தெரியும் tan of theta. அப்போ இது வந்துருச்சு. இதுக்கு அடுத்து secant square theta-க்கு ஒரு தனி ஃபார்முலா இருக்கு. நம்ம என்ன சொன்னோம், எல்லாத்தையுமே tan theta-வை மாற்றினா தான் ப்ரூஃப் வரும். அப்போ secant square theta is equal to 1 plus tan square theta. இது வந்து ஒரு trigonometric identity. ஸோ நோட்டில் எழுதி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். ஸோ இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 plus tan square theta plus ஏற்கனவே இதுக்கு tan square theta இப்போ ஆட் ஆச்சுன்னா இங்கே 2 ஆயிரும். ஸோ இங்கே 1 plus 2 tan square theta-ன்னு போட்டுக்கிறேன் is equal to 3 times tan theta. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி வருது. நான் இங்கே எழுதுறேன். ஸோ நான் பிளாக்ல எழுதுறேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. இது வந்து என்ன ஆயிரும், 2 tan square theta மைனஸ் 3 tan theta இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா 2 tan square theta மைனஸ் 3 tan theta பிளஸ் இந்த சைடு கான்ஸ்டன்ட் 1 இருக்கு. ஸோ பிளஸ் 1 equal to 0 இப்படின்னு எழுதிடலாம். அடுத்து இது வந்து என்ன மாதிரி இருக்கு, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு. இப்போ நான் என்ன எழுதலாம்னா let tan theta be y இல்லைன்னா let tan theta be xன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இது என்ன மாதிரி இருக்கு, பவர் 2ல இருக்கு, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு. அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கிடைச்சிடும். பட் tan theta xன்னு வச்சா இது என்ன ஆகும், 2x ஸ்கொயரா மாறிடும். மைனஸ் 3 tan theta மைனஸ் 3 tan theta பதிலாக x பிளஸ் 1 அப்படியே வச்சுக்கிறோம் ஈக்குவல் டு 0. இதை சால்வ் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம இந்த மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 3 வரணும். ஸோ இதுக்கான நம்பர்ஸை நம்ம எடுக்கணும். அப்போ -2 -1 மல்டிப்ளை பண்ணால் 2 வரும், ஆட் பண்ணால் -3 வரும். ஸோ இதை நான் வந்து டக்குன்னு போகிறேன். பட் நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ண உங்களுக்கு இந்த ஸ்பீட் வந்துடும். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், 2x ஸ்கொயர் மைனஸ் 2x அண்ட் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. இதில் 2x காமனாக இருக்கு. ஸோ வெளியே எடுத்துட்டா இங்கே உள்ள x இருக்கும், -1 இருக்கும். இங்கே மைனஸ் எடுத்துட்டா உள்ள x இருக்கும், -1 இருக்கும், ஈக்குவல் டு 0. இது மைனஸ் பார்க்குறது -1. அப்போ 2x minus 1 into x minus 1 equal to 0. இது வந்து x equal to 1 வருது, இது வந்து x equal to
2x minus 1 equal to 0 பண்றோம் x equal to 1 by 2 னு வந்துரும். இப்போ நம்ம என்ன கேட்டிருந்தாங்க क्वेश्चनல இதான் கேட்டாங்க tan theta equal to 1 or 1 by 2. இந்த x தான் நம்ம என்ன வெச்சோம் tan theta னு வெச்சோம். அப்ப அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டு x equal to 1. இதுதான் tan theta. So tan theta க்கு ரெண்டு வேல்யூஸ் இருக்கு. So tan theta is equal to 1 or is equal to 1 by 2. So இது ஒரு ரிலேஷன்ஷிப் ஆஃப் trigonometric ratios பேஸ் பண்ண क्वेश्चन. அடுத்து நம்ம ஒரு ஐடென்டிட்டி பேஸ் பண்ண क्वेश्चனை பார்க்கலாம். Question 3, இது வந்து trigonometric identity based பண்ண question. So prove that tan cube theta by 1 plus tan square theta plus cot cube theta by 1 plus cot square theta is equal to secant theta into cosecant theta minus 2 sin theta into cos theta. So இதே மாதிரி தான் இந்த கொஸ்டின் தான் நினைக்கிறேன். ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான் சார், LHS into 0 is equal to 0. RHS into 0 equal to 0. LHS equal to RHS. இதோடு நிறுத்தினா பரவாயில்ல. hence proved இப்படி நேரம் போட்டுனா. ஸோ இந்த மாதிரிலாம் தயவுசெய்து லைக் கொஸ்டின் ஆன்சர் ஷீட்ல எழுதாதீங்க. ஏன்னா இவாலுவேட்டருக்கு வந்து நீங்க ஒண்ணுமே படிக்கலைங்கிறது அப்படியே தெரிஞ்சிடும். ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா ஏதாவது ஒன்று எழுதி அப்படி இப்படியா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க. ஸோ இந்த கொஸ்டின் நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் சரி டைம் நிறைய எடுத்தாலும் பரவாயில்ல. இப்போ இந்த வீடியோவே 30 மினிட்ஸ்க்குள்ள பண்ணலாம்னு நினைச்சோம். பட் புரியணும், கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்லைன்னா டைம் சேர்த்து எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்துடும். கமிங் பேக் டு கொஸ்டின் பன்ஸ் அப்பார்ட். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, tan cube theta by 1 plus tan square theta is equal to plus cot cube theta by 1 plus cot square theta. இதை வந்து நம்ம எதுக்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணும். அப்ப secant theta இல்ல இதை வந்து நான் LHS வச்சு RHS கொண்டு வரணும். ஸோ இந்த LHS RHS ப்ரூவ் பண்ற கொஸ்டினோட ட்ரிக் இல்லைன்னா ஐடியா என்ன அப்படின்னா, LHSம் RHSம் ஒரே டேர்ம்ல வரணும். இப்ப நம்மளுக்கு இங்க tan theta இருக்கு, cot theta இருக்கு. அங்க என்ன இருக்கு, secant theta, cosecant theta, sin theta, cos theta 4 இருக்கு. ஸோ வேற வேற ரேஷியோல இருந்தா நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியாது. அப்ப எல்லாத்தையும் ஒரே ரேஷியோக்கு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரணும்னா ஸோ இந்த இடத்துல நம்ம எல்லாத்தையுமே sin theta, cos theta அரேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு RHSல secant theta, cosecant thetaவையும் sin ஆ cos ஆ மாற்ற முடியும். ஏற்கனவே இங்க sin theta, cos theta இருக்கு. இதையும் sin t cos t மாத்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். எப்படி பண்ணலாம்னா, ஒரு ஃபார்முலா வந்து இந்த 1 plus tan square theta secant square theta ன்னு எழுதுறது. ஆனா அதை விட பெட்டரா இது கூட secant square theta தான் நம்மளுக்கு கிடைக்குது. நம்மளுக்கு தேவை என்ன, sin square thetaவும் cos square theta இல்லைன்னா sin theta, cos theta. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த tan cube theta இருக்கு இல்லையா, இதை வந்து sin cube theta by cos cube theta ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் secant cube thetaவை எழுதிட்டு அதுக்கப்புறம் இது என்னதுதான் நம்மளுக்கு தெரியும், 1 by cos cube thetaன்னு தெரியும். ஸோ இதெல்லாம் மாத்தணும்னா நம்மளுக்கு வரப்போறது LHS equal to tan cube thetaவை நான் sin cube theta into cos cube theta by cos cube thetaன்னு எழுதிக்கிறேன் into 1 plus tan square theta வந்து secant square theta பவர் மாத்தி எழுதியிருக்கேன். secant square theta அது இங்க போச்சுன்னா 1 by cos square thetaவா மாறிடும். அப்ப இங்க டினாமினேட்டர்ல secant square theta வருது. இது வந்து நம்ம நியூமரேட்டருக்கு கொண்டு போய் cos square thetaவா மாத்திக்கலாம். அப்ப நம்மளுக்கு என்ன வரும், sin cube theta into cos cube theta into cos square theta. அப்புறம் பிளஸ் இதே தான் cot cube theta by 1 plus cot square thetaக்கும் இது வந்து cosecant square thetaன்னு மாறும். இது வந்து cos cube theta by sin cube thetaன்னு மாத்தணும். ஸோ ஜஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே sin thetaக்கும் cos thetaக்கும் மாத்துறோம். அப்ப இங்க என்ன வரும், பிளஸ் cos cube theta by sin cube theta அண்ட் இந்த cosecant square thetaன்னு மாத்துறது இங்க டினாமினேட்டர்ல இருக்கும். நாம என்ன பண்ண போறோம், sin cube thetaவோட கேன்சல் பண்ணுங்கிறதுனால அது அப்படியே நியூமரேட்டர்ல எழுதிக்கும். cosecant square theta நியூமரேட்டர் போச்சுன்னா sin square thetaவா மாறிடும். இப்போ இதுக்கு அடுத்து LHS நம்ம எப்படி இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம்னா கேன்சல் பண்ண போறோம் இல்லையா.
இப்போ இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து கேன்சல் ஆயிரும் அண்ட் இந்த காஸ் கியூப் வந்துட்டும் கேன்சல் ஆயிரும். இங்க சைன் கியூப் கேன்சல் ஆயிக்கும், இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா கேன்சல் ஆயிக்கும். அதுக்கடுத்து இது எப்படி எழுதலாம்? சைன் கியூப் தீட்டா பை காஸ் தீட்டா. நம்ம sin தீட்டா பை காஸ் தீட்டாவை tan தீட்டான்னு எழுதி அதுக்கப்புறம் tan தீட்டா இன்டூ sin ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுற தப்ப பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளோட எஃபர்ட் என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே sin தீட்டா காஸ் தீட்டால மட்டுமே வச்சிருக்கணும். ஸோ sin கியூப் தீட்டா பை காஸ் தீட்டா பிளஸ் இங்க காஸ் கியூப் தீட்டா பை sin தீட்டா. ஓகே, ஸோ இது வந்து எல்ஹெச்எஸ்ல சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆர்ஹெச்எஸ் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் எல்ஹெச்எஸ் எல்லாம் காப்பி பண்ணிக்கோங்க. நான் இங்க கொஞ்சம் அழிச்சிட்டு அன்சைட் லைன் போட்டு ஆர்ஹெச்எஸ் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ நம்ம எல்ஹெச்எஸ் ஓரளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இப்போ ஆர்ஹெச்எஸ் போறோம். ஆர்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா இன்டூ கொசிகன் தீட்டா. இது எப்படி எழுதலாம்? சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 பை காஸ் தீட்டா. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ட்ரிகோமெட்ரிக் ரேஷியோஸ் படிச்சுக்கோங்க. அதுல இருந்தும் நம்மளுக்கு கொஷின்ஸ் வராட்டியும் இந்த மாதிரி லைக் அதை அப்ளை பண்ணி சால்வ் பண்ண வேண்டியது வரும். ஸோ 1 பை காஸ் தீட்டா 1 பை சைன் தீட்டா. இப்போ சீக்கன் தீட்டா 1 பை காஸ் தீட்டா, கொசிகன் தீட்டா வந்து 1 பை சைன் தீட்டா. அப்போ இது 1 பை காஸ் தீட்டா இன்டூ சைன் தீட்டா. ஸோ இப்படி வரும் மைனஸ் 2 சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டான்னு இருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காஸ் தீட்டா சைன் தீட்டா வச்சு எல்சிஎம் எடுக்கலாம். அப்போ என்ன ஆயிரும்? 1 minus 2 sin theta into sin theta sin square theta. Cos theta into cos theta வந்து cos square theta. The whole divided by sin theta cos theta. Just நம்ம வந்து LCM எடுத்திருக்கோம். வேற ஒன்றும் பண்ணல. ஸோ இது வந்து RHS. இப்போ இதையும் LHSையும் கொண்டு வரணும். இப்போ இதுக்கும் வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ இப்போ அதை நம்ம பண்ணிடுவோம். நான் இந்த சைடு அழிச்சுக்கிறேன். நீங்க காப்பி பண்றதா இருந்தால் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ 3, 2, 1. இப்போ நான் அழிச்சுக்கிறேன். அழிச்சுட்டு எல்ஹெச்எஸ் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண பார்ப்போம். ஸோ 2-3 கொஸ்டின் நீங்க இந்த மாதிரி போட்டிங்களே உங்களுக்கே வந்துடும். இல்லடா இதவா நம்ம இவ்வளோ கஷ்டம் நினைச்சோங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுப்போம். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு சைன் கியூப் தீட்டா இன்டூ சைன் தீட்டா. இப்போ சைன் பவர் 4 தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா இன்டூ காஸ் கியூப் தீட்டா காஸ் பவர் 4 தீட்டா by sin theta into cos theta. இப்போ இதை வந்து நான் ஆர்ஹெச்எஸ்க்கு மாத்தலாம், இல்லாட்டி ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ்க்கு மாற்றலாம். ஸோ நான் ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் மாத்திக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் இன்னும் ஈஸி. 1 வந்து நம்ம என்னென்ன எழுதலாம்? sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா எழுதலாம். இப்போ 1 வந்து நம்ம 1 ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா? அப்போ sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த 1 நான் இப்படி எழுதிட்டேன். அதுக்கப்புறம் மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா இன்டூ காஸ் ஸ்கொயர் தீட்டா. இது நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். டிவைட் பை சைன் தீட்டா அண்ட் காஸ் தீட்டாவையும் நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வச்சு அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab வரணும். அப்போ இங்க சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் என்ன ஆகும்? சைன் பவர் 4 தீட்டான்னு ஆயிரும். ஸோ இந்த ஸ்கொயர் அழிச்சிட்டு இதை 4ன்னு மாத்திரும். பிளஸ் அதே மாதிரி பி ஸ்கொயர் பண்ணும். இங்க பி என்னன்னு எடுத்திருக்கோம்? காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ காஸ் பவர் காஸ் ஸ்கொயரோட ஸ்கொயர், அப்போ காஸ் பவர் 4 தீட்டா பிளஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா இன்டூ காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2 sin square theta into cos square theta the whole divided by sin theta into cos theta. So இது என்ன ஃபார்முலா? a square plus b square plus 2ab. இங்க sin square theta a, so அதோட ஸ்கொயர் sin power 4 theta plus b cos square theta, so b square cos power 4 theta plus 2ab வந்து 2 sin theta cos theta ன்னு எழுதக்கூடாது. 2 sin square theta cos square theta. ab எது எடுத்துக்குமோ அதான் போடணும். இப்போ இங்க என்ன ஆகும்னா இந்த 2 sin square theta வந்து பிளஸ் மைனஸ் இருக்கனால அப்படியே நம்ம அடிச்சு விட்டுறலாம். அப்ப நம்மளுக்கு என்ன வரும்? sin power 4 theta plus cos power 4 theta equal to
சாரி பை சைன் தீட்டா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர்எச்எஸ்னு வந்துடும். இப்போ நம்மளுக்கு எல்ஹெச்எஸ்ல என்ன இருந்ததோ அது அப்படியே ஆர்எச்எஸ்க்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இவ்வளோதான் ப்ரூஃப் கொஷின்ஸ். ஒரு 2-3 கொஷின்ஸ் போடுங்க. ஒன் ஷாட் எல்லா கொஷினையும் போட்டு நான் ஒரு 2 மணி நேரம் வீடியோவாக பண்ண விரும்பல. ஸோ நம்ம ஒரு சில கொஷின்ஸ் மட்டும் போட்டிருக்கோம். இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் இன்னும் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம ஒன் ஷாட் டாபிக்ஸ் ரிவைஸ் பண்ண மாதிரி இன்னும் அது கொஞ்சம் 2-3 வாட்டி போட்டு பார்த்து தரோ பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த சாப்டர் உங்களுக்கு பயமே இருக்காது. நீங்கள் ஈஸியாக போய் இந்த சாப்டரில் ஃபுல் மார்க் வாங்கலாம். ஸோ தேங்க்யூ. அடுத்த ஒன் ஷாட்டும் பாருங்கள்.